ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சு ரொட்டீன் விலாக்லாம் போட்டு. இனிமேல் கண்டிப்பா ரொட்டீன் விலாக் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பா குடுப்பேன். இன்னைக்கு நைட்டு இட்லிக்கு இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு இருக்கேன். இந்த அரிசி அம்மா வீட்டு வயல்ல விளையிற நெல்லுலேருந்து வந்தது தான். நான் இப்போ இட்லிக்குன்னு நான் அரிசி தனியா கடையில வாங்கல. 2 பை அம்மாகிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க குடுத்துருந்தாங்க. அப்பா நல்லா இருக்கும்போது நமக்கு அரைச்சு குடுத்துருந்தாரு. இப்பதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது. அரிசி அளக்கிறது எப்பவுமே நாங்க அத காப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த காப்படியால நான் 6 காப்படி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி பேர் குண்டு அரிசி. அது 6 காப்படி எடுத்திருக்கேன். 3/4 காப்படி வெள்ளை உளுந்து. பாருங்க, இது கடையில வாங்குற உளுந்து, ஒயிட் உளுந்து. இந்த உளுந்து 3/4 காப்படி எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ தன்ஷியும் கூட ஹெல்ப் பண்றா. நானும் ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஹெல்ப் பண்ணா. நான் எப்பவுமே 6 காப்படி அரிசிக்கு 3/4 காப்படி உளுந்து சேர்த்துப்பேன். அது இட்லிக்கும் தோசைக்கும் எனக்கு கரெக்டா வரும். இது அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. கண்டிப்பா எல்லாருமே நமக்கு தெரியாத விஷயங்களை அம்மா கிட்ட இருந்து தான் நம்ம கேட்டு கத்துப்போம். இல்லைன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். நான் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது உளுந்து கூட வெந்தயம் சேர்த்துக்கிறது. ஏன்னா நல்லா மாவு பூத்து வரும்னு சொல்லுவாங்க. அதனால நான் 3/4 காப்படி உளுந்து கூட கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திருக்கேன். ஸோ நான் இந்த மெத்தட்ல தான் இட்லி தோசைக்கு ஊற வச்சு நான் அரிசி அரைக்கிறது. ஆக்சுவலி சில டைம் உளுந்து நான் 6 காப்படிக்கு 1 காப்படி போட்டிருக்கேன். ஃபுல்லாவே போட்டிருக்கேன். அது எனக்கு என்ன ஆகும்னா அந்த இட்லி வரவே வராது. ஃபுல்லா மாவாவே இருக்கும். அது ஒரு கெட்டியான தன்மை இருக்காது. அந்த இட்லி கொஞ்சம் சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. அப்படியே மாவாவே இருக்கும். அப்போ நான் திரும்ப என்ன செய்வேன்னா அரிசி ஊற வச்சு திரும்ப அந்த இட்லி மாவுல தனியா நான் சேர்த்து நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அது நமக்கு 2 வேலையா நம்ம செய்யற மாதிரி வரும். அதனால ஒரு டைம் நமக்கு ஃபால்ட் வந்துச்சுன்னா அடுத்த டைம் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால நான் கால் குறைச்சிப்பேன். 3/4 தான் நான் போடுவேனே 6 காப்படி அரிசிக்கு. இப்ப அரைக்க போற மாவு எனக்கு 4 நாள் இல்லைன்னா 3 நாளைக்கு இட்லி தோசைக்கு கரெக்டா இருக்கும். வீக் 1 டைம் நான் இட்லிக்கு மாவு அரைச்சு வைப்பேன். கரெக்டா எங்க 4 பேருக்கும் கரெக்டா இருக்கும். அடுத்து நைட்டுக்கு டிஃபன் தான் செஞ்சிருந்தேன். சேமியா கிண்டியிருந்தேன். இது ஈஸி தான். சேமியா செய்யறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 இருந்தாலே போதும். சேமியா நம்ம கிண்டிடலாம். அடிஷ்னலா கொஞ்சமா இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இன்னைக்கு சேமியா தான் செஞ்சிருந்தேன். நைட்டுக்கு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. கரெக்டா 6 மணிக்கு எழுந்தாச்சு. இப்போ 6:15 ஆகுது. 6 மணிக்கு எழுந்து என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பக்கம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி போட்டிருக்கேன். சென்டர்ல டீ போடுறதுக்காக பால் வச்சிருக்கேன். ஸோ காலையில எழுந்ததுமே எப்பவுமே குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பசங்களுக்கு 8:30 மணிக்குள்ள நம்ம லஞ்சு செஞ்சாகணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அடிஷ்னலாக ஒரு ஒர்க் நம்ம செய்ய போகிறோம். இட்லிக்கு நைட்டே அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தோம். அதையும் ஒரு சைடில் அரைக்க போகிறோம். அடுத்து குக்கிங் வேலையும் பார்க்கணும். அடுத்து இப்போ காய்கறிலாம் கட் பண்ணி சாம்பார் கூட்டி வைக்கணும். அடுத்து வீட்டில் மெயினான ஒர்க்கு நம்ம மேலே இருக்கிற டேங்க்ல தண்ணி ஏற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் குளிக்கிறதுக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு தண்ணி தேவைப்படும். கரண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சிக்கலாயிடும். காலையிலே மோட்டரும் போட்டு விட்டாச்சு. மேலே தண்ணி இப்போ ஏறிட்டு இருக்கு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதும் டேங்க் ஃபில் ஆகிடும். நம்ம மோட்ரு ரொம்ப ஸ்பீடு. தண்ணி உடனே எடுத்து மேலே கொடுத்துரும். அடுத்து வீட்டுக்கு பின்னாடி தர சுத்திலையும் போட்டிருந்தோம். அதை இன்னும் தண்ணி விட்டு நல்லா க்யூரிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாக்கு ஈர துணிலாம் எடுக்கவே இல்லை. அது இருக்கும்போது அது மேல நம்ம தண்ணி விட்டோம்னா இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே காயாம ஈரப்பதத்தோட இருக்கும். அதுக்காக தான் அந்த ஈர சாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறது. சாப்பாடு வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருந்தோம். நல்லா கொதி வந்தது. அரிசி சேர்த்தாச்சு. அடுத்து பால்ல டீ தூள் சேர்த்து அது ஒரு பக்கம் இப்போ கொதிக்க வச்சாச்சு. அடுத்து டீ சாப்பிட்டுட்டு அரிசி உளுந்து ஊற வச்சிருந்தோம். அதை அலசணும். ஜஸ்ட் 3 அலசு தண்ணி விட்டு அலசினாலே போதும். அதை கிரைண்டர்ல போட்டு விட்டா அது பட்டு ஓடிட்டு இருக்கோம். நம்ம இந்த சைடு கிச்சன் வேலையை பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நாட்டு சர்க்கரை போட்டு இப்போ டீ போட்டாச்சு. ஒரு கிளாஸ் இப்போ டீ குடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே கிச்சன் ஒர்க்கு இருக்கும்போது கூடவே நம்ம டீ சாப்பிட்டுட்டு ஒர்க்கையும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அரிசி அலசிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உளுந்து அலசி நான் கிரைண்டர்ல சேர்த்துட்டேன். அது இப்போ ஓடிட்டு இருக்கு ஒரு கல்லு. அடுத்து அரிசி அரைக்கிறதுக்காக இப்போ அரிசியா அலசி ரெடியா வச்சுக்கிட்டேன். எப்பவுமே நம்ம அரைக்கும் போது நம்ம அதை செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடியா அலசி கொண்டு போய் கிரைண்டர் பக்கத்துல வச்சுக்கணும். இப்போ ஒரு சைடு இன்னும் பருப்பு வந்துட்டு இருக்கு. காய்கறி கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டு விட்டோம். உளுந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கல்லு ஓடிட்டு இருக்கு. கீழே பாத்திரத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி மாவு அரைக்கிறதுக்கு ஆட் பண்றது. அடுத்தது கை வாஷ் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கேன். தன்ஷி காலையில ஒரு 6:30 மணி போல எழுந்து வந்துட்டா. பாப்பாவோட ஒர்க் எப்பவுமே
லஞ்ச் பேக், லஞ்ச் டவல், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக காய்கறி கட் பண்ணுறதுக்கு காய்கறிலாம் எடுத்திருக்கேன். மாங்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், கேரட். அடுத்து பஜ்ஜி போடுறதுக்காக 2 வாழைக்காய். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வைக்கணும். உளுந்து வந்து நல்லா மஞ்சி வந்துருச்சு. இதை வந்து வழித்து நம்ம வாளியில் வச்சுட்டு அடுத்த அரிசியை வந்து போட்டு விடணும். நல்லா வந்து மஞ்சிடுச்சு. இப்போ அரிசியை வந்து போட்டு விட்டுருக்கேன். பாருங்க, உங்களுக்கே தெரியும் அது அரிசி இப்போ ஓடிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி உளுந்து வலிச்சு வச்சுட்டேன். சாம்பார் வந்து கூட்டி வச்சுட்டேன். காயெல்லாம் வதக்கி போட்டு மிளகாய் தூள் உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் மாங்காவை கடைசியாக தான் போடுவேன். அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக இப்போ வாழைக்காவை சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டைம் பாருங்க 7:30 மணி ஆயிடுச்சு. 8:15க்குள்ள பசங்களை நான் ரெடி பண்ணணும். இங்க ஒரு சைடு அரிசி ஓடிட்டு இருக்கு. இப்போதான் சாம்பார் கூட்டி வச்சிருக்கேன். இன்னும் பஜ்ஜி போடல. பாப்பாவுக்கு தலசி விடல. டைம் போறதே தெரியல, அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கு. நானும் காலையில 6 மணிலேருந்து வேலை ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல. சாதம் மட்டும் அடிச்சிருக்கேன், டீ போட்டிருக்கேன். அது மட்டும் 7:30க்குள்ள நடந்திருக்கு. அடுத்து இப்போ மாங்காய் போட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டேன். அது நல்லா கொதி வந்ததும் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன்னா சாம்பார் ரெடி. அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக ஒரு பஜ்ஜி மாவு பாக்கெட் வந்து கட் பண்ணி கொட்டி லைட்டாக சால்ட்டும் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு நம்ம எதுக்கு போடுறோம்னா எண்ணெய் அதிகமாக இடுக்காதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஒரு யூனிட்டாக பஜ்ஜி வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இது வேற ஒரு யூனிட்டாக போடணும். அந்த சைடு மாவு ஓடிட்டுருக்கு. சாம்பார் தாளித்து பசங்களுக்கு லஞ்ச் வேறு பேக் பண்ணணும். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ப்ரெஷரில் இருக்கேன். டைம் வேறு வேகமாக போயிட்டுருக்கு. ஃபைனலாக பாருங்கள், சாம்பார் தாளித்து தூக்கிட்டு வந்து இப்போ ஹாலில் வச்சாச்சு. சுட சுட சாதம் கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்து பஜ்ஜி வந்து போட்டிருந்தேன். பஜ்ஜி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அரிசி மாவு மட்டும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது வந்து பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு பண்ணிக்கலாம். டைம் பாருங்க 8:10 ஆக போகுது. இன்னும் பாப்பாவுக்கு தலை செய்யல, பசங்களை சாப்பிடவும் வைக்கல. 8:30 மணிக்குள்ள நான் கிளப்பணும் பசங்களை. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால மாவு அரைக்கிற ஒர்க்கை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு பசங்களை ஸ்கூல் அனுப்புகிற ஒர்க்கை இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. சாம்பார், சாதம், வாழைக்காய் பஜ்ஜி. தர்ஷனுக்கு எப்பயுமே சாதத்தில் சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு திராட்சை பழம் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோதாங்க இன்னைக்கு லஞ்ச் வந்து சிம்பிளாக செஞ்சுருந்தேன். டைம் தான் இன்னைக்கு வேகமாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் தலை சீவிட்டு பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்பணும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் தலை சீவாமல் இருக்கேன். இந்த தலையை சீவி கற்றுக்கமான நானும் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். பாப்பா நாளைக்குன்னு சொல்லி அதை ரொம்ப லேட்டு வளர்த்திட்டு இருக்கா. எனக்கு காலையில சமைக்கிறது ஒரு பங்கு இருந்தா பாப்பாவுக்கு தலை செய்வறதுக்கு 10 நிமிஷம் போயிடுது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாய் கூட சொல்லலை, ஏன்னா ஷாக்ஸ் போட்டு ஷூ போட்டு அவங்க சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக எதுவுமே சொல்லலை. அவங்க வேகமா ஓடிட்டாங்க வேணும் பிடிக்கிறதுக்காக. பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு இப்போ என்னோட ஒர்க்கை ஆரம்பிக்க போறேன். அரிசி வந்து பாதியிலே ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். மாவு நல்லா மஞ்சிருச்சு. அது ஓடும்போது வெளிச்சாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். அதனால இப்போ அரிசி வந்து வழித்து உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும். வீடு ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணணும். அடுத்து கிச்சன் சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன். மாவுல உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கிச்சன் கிளீனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஹால் பார்க்கலாம். ஹால் ஃபுல்லாக பாருங்கள், ஹால் ஃபுல்லாக பெருக்கி ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. டைம் பாருங்கள், இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 11:15 மணி போல் ஆயிடுச்சு. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அது பசங்க ஈவினிங் வந்ததும் பண்ணிக்கலான்ட்டு அது அப்படியே கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பெட்ரூம், இங்கேயும் வந்து கூட்டி டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து போர்ட்டிகோ பார்க்கலாம். போர்ட்டிகவும் பாருங்க சூப்பராக பெருக்கிட்டேன். வீட்டுக்கு பின்னாடியும் சைட்லையும் நம்ம வந்து தரை போட்டிருந்தோம். அந்த தரைக்கு தண்ணி வந்து விட்டு நல்லா க்யூரிங் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இந்த சந்தில் பூச்செடிலாம் வச்சுருந்தோம். அது ஃபுல்லாக மண்ணு கொட்டி நல்லா மேடு ஏற்றியாச்சு. கடைசியாக மீன் தொட்டில் நம்ம மீன் வளர்த்துட்டு இருந்தோம். மீனுக்கு இப்போ தான் ஃபுட்டே போட்டிருந்தேன். நான் எப்போவுமே மீனுக்கு ஃபுட்டு போடும்போது ஃபில்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஃபுட்டு போடுவேன். அந்த ஃபுட்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப ஃபில்டரை வந்து ஆன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.